நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜாங்கிரி. ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப வந்து கிறிஸ்பியாக, ஜூஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜாங்கிரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல உளுந்தை ஊற வச்சுட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ ஜூஸியாக நம்ம வந்து பண்ணலான்ட்டு. அதுக்கு வந்து 2 சின்ன கிளாஸில் வந்து உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2-3 தடவை நம்ம கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த உளுந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து தண்ணியை வந்து நல்லா வடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு உளுந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தான ஃப்ளஃபியான பேட்டராக வந்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ வந்து உடனே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது வந்து வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மெதுவடைக்கு வந்து நம்ம ஊற்றுற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது அதிகமாக உளுந்துருந்துன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப நல்லா வரும். ஸோ கிரைண்டரில் வந்து இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரும். பட் இதே வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சைடில் இருக்கிறத கீழே இருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக ஊற்றிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து அரைச்சிட்டோன்னா இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த பேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே இருக்கிற மாவு எல்லாமே நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர். ஸோ இது தேவையில்லைன்னா நீங்கள் சாஃப்ரான் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவோ இல்லைனா கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் வந்து இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி நல்லா பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா சுகர் சிரப், அதுக்கு வந்து 1 கப் வந்து சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா இதுலேயே வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரிங் வந்து 1 ஸ்ட்ரிங் வருது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுட்டிங்கன்னா இது வந்து அந்த கட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சிரப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து ரோஸ் எசன்ஸ். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இது பிடிக்கலைனாலும் நீங்கள் வந்து இதை போட வேணாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். ஸோ இதை வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா ஒரு பைப்பிங் பேக் இல்லைனா ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து பேட்டர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இது வந்து இதில் வந்து இந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து ஜாங்கிரி ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு. ஸோ இப்போ வந்து ஆயில் இல்லைனா நெய்யை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஒரு லோ ஹீட்டில் வந்து அது இருக்கணும், லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த வந்து ஜாங்கிரி ஷேப் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்னென்னா இந்த ஆயிலோட அந்த ஹீட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ரொம்ப வந்து ஹாட்டாக இருந்ததுனாலும் ஜாங்கிரி பிரிஞ்சிடும், ரொம்ப லோவில் இருந்ததுனாலும் இது வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அது ஒரு மாதிரி லோ மீடியம்குள்ளே வந்து நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து பிழிஞ்சு விடணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலே வந்து ஃபுல்லாக வேணாம், கீயே ஃபுல்லாக வேணான்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆயில் கீயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல 2 ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கிளாக போடுங்க. கனெக்டட் சர்க்கிளாக நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா இந்த ஜாங்கிரி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
ஸோ முதல்ல ஒரு ஷீட்டில் வந்து பிழிஞ்சு விட்டு பார்த்துக்குங்க ஷேப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலில் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ ரொம்ப சூடாயிடுச்சு, உங்களுக்கு வந்து இந்த ஆயிலை வந்து பிழிஞ்சு விட முடியலன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் அடங்கினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை புழிஞ்சு விடுங்க. ஸோ அதே மாதிரி 2 பக்கம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இது ஆயில் வந்து ரொம்ப குடிக்காது. ஸோ பர்ஃபெக்டான ஷேப்பில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 2 பக்கம் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு சுகர் சிரப் வந்து பத்தாத மாதிரி இருந்ததுன்னா திரும்ப இதிலேயே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுகரை 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரைக்கும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 தடவை இதுலேயே வந்து நான் சுகர் சிரப் பண்ணிவிட்டேன். முதல்ல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சுகரும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அதுவும் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மாவு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷேப்புக்காக நான் வந்து 3 தடவை ஃப்ரை பண்ணதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஆயில் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போடும்போது கரெக்டான ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு பக்கமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸில் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா. ஸோ ஒன்ஸு நீங்கள் எல்லாத்தையும் வந்து டிப் பண்ணி சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணிட்டீங்க, சுகர் சிரப் பத்தலைன்னா நீங்கள் வந்து செகண்டும் சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஹீட் பண்ணியும் நம்ம சுகர் சிரப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திக்காகிடுச்சுன்னா. ஸோ உங்களுக்கு கலர் வேணாமல் ஒயிட்டாக இருந்தனாலும் ரொம்ப வந்து நம்ம கலர் ஆட் பண்ணாமல் ஒயிட்டாகவும் பண்ணலாம். ஸோ வந்து நான் ஜாகரியில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அதுவும் வந்து ரொம்ப எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 50 ஜாகரி வந்து நம்ம பண்ணிடலாம். ஜாங்கிரி வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ ஒரு பேட்ச் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து வீடியோலாம் எடுத்ததுனால எனக்கு வந்து இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் வீடியோலாம் எடுக்காமல் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், சொதன்னு இல்லை. ஸோ இது கலர் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் போட்டால் அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படி வேணான்னா நீங்கள் இந்த கலரை விட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 50 ஜாங்கிரி வந்து வந்துச்சு, 50க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிஸ்தா வந்து தூவிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் வந்து சாஃப்ரான்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும்